கௌரவ தவிசாளர் அவர்களே, இப்பொழுது ஏற்றிருக்கின்ற புதிய சபைகள் கடும் சவால் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற சபைகளில் அநேகமான சபைகளுக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள், வாகரை, வாழச்சேனை, களுவாஞ்சிகுடி, ஆரைமதி, பல பிரதேசங்கள், செங்கலடி, எந்த வருமானமும் இல்லை. திடீரென்று இருக்கின்ற 200-300 எம்ப்ளாயிஸினுடைய 20% 20% சம்பளத்தை கவுன்சில் கொடுக்க வேண்டும் என்றால் உடனடியாக வீடுகளுக்கு போய் வரையற முடியாது. இது IMF 5 வருடத்திலே ஒவ்வொரு வருடமும் 20% என்று 5 வருடமாகின்ற போது 100% 100% சேலரியையும் அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் கொடுக்க வேண்டும். இது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஆகவே கௌரவ உள்ளூராட்சி அமைச்சர் அவர்கள், கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள், நீங்கள் கௌரவ நிதி அமைச்சர் அவர்கள் இங்கு இருக்கு, நீங்கள் இதிலே தொடர்பட்டு தலையிட்டு நீங்கள் உள்ளூராட்சி சபைகளுக்கு வருமானத்தை ஈட்டுவதற்கான வழிவகைகளை சொல்லுங்கள். அவர்களுக்கு சில உதவிகளை செய்யுங்கள். கடைகளை கட்டி, சந்தைகளை கட்டி, ஏதாவது ஒரு வருமானத்தை தேடுவதற்கான வழிகளை செய்யுங்கள். அதன் பின்னர் அவர்களிடத்தில் கேட்பதற்காக IMF வேண்டுகோளுக்கிணங்காக அவ்வாறு நீங்கள் அந்த நிதியை, முழு நிதியையும் கவுன்சில் செய்ய வேண்டும் என்று சொல்வது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது அதே போன்று நான் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும்,